ஹே கைஸ், நான் உங்கள் ஆரோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்காக ஒரு 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 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து இண்டஸ்ட்ரி பீப்புள்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஓகேங்களா, நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கைண்ட் ஆஃப் ஜாப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் அவங்க கொடுப்பாங்க. ஒரு 8,000 வந்து 10,000 வரையும் உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கிராஃபிக் டிசைனில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயந்தான். ஸோ சப்போஸ் இப்போ ஒரு அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த்லேருந்து 6 மந்த் கோர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஒரு 1 இயர் ஆர் 6 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறது, ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியோட நாலேஜ் எப்படி இருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, யூ கெட் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000லேருந்து மேக்ஸிமம் 10,000, மினிமம் 8,000 ருபீஸ் வந்து கிடைக்குது மார்க்கெட்டில், சென்னை மார்க்கெட்டில். ஸோ கிராஃபிக் டிசைனை பொறுத்தவரையும் நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணுவீங்கன்னா, ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டிசைன், இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் UI UX டிசைனிங்கில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னா பேசிக்காக ஒயர் ஃப்ரேமிங் டூல்ஸு, ஓகேங்களா, ஒயர் ஃப்ரேமிங் டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அடோப் XD, ஃபிக்மா, இந்த மாதிரி டூல்ஸை வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் கற்றுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் UXயில் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிராஃபிக் டிசைன்லாம் பார்த்தோம். அதே மாதிரி வெப் டெவலப்பரில் வெப் டிசைனர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெப்பில் பார்த்தீங்கன்னா HTML CSS கற்றுப்பீங்க, அப்புறம் வேர்ட்ப்ரெஸ் கற்றுப்பீங்க, விக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ பேசிக் வெப் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்மை பற்றி கற்றுப்பீங்க. இதுதான் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமோடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி. ஸோ இதில் எவ்வளோ தூரம் நீங்கள் இப்போ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, இன்டர்ன்ஷிப் போகுதுன்னா என்னென்ன மாதிரி விஷயம் பார்க்கலாம், ஒரு இன்டர்ன்ஷிப் கம்பெனிக்கு நீங்கள் என்னென்ன விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா, எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் சர்வேவலாக இருக்காங்க, ஒரு 4 இயர்ஸ் இருக்காங்கன்னா குட் கம்பெனி தான். 4 இயர்ஸ் ரன் பண்ணுறாங்க இல்லையா, நல்ல கம்பெனி தான். அதே மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனியான்னு பாருங்கள். கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, ஸ்கோப் இருக்கா கம்பெனிக்கு. இப்போது நீங்கள் அந்த ஆஃபர் லெட்டரோ இல்லை ஒரு இன்டர்ன்ஷிப் லெட்டரோ எடுத்துன்னு போயிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு காட்டும் பொழுது அந்த கம்பெனியை அவங்க வேல்யூடாக எடுப்பாங்க அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கிற கம்பெனி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கிற கம்பெனியும் அந்த மாதிரி ஒர்க் இருக்கிற கம்பெனி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் செலக்ட் பண்ணும்பொழுது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இல்லை ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கம்பெனி ரெப்யூட்டட் கம்பெனியாக இருக்குதான்னு பாருங்கள். அப்புறமேட்டு வந்து பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்கான்னு பாருங்கள். அவங்களோட ட்ரைனிங் அண்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து எவ்வளோ குவாலிட்டியாக இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குட் கம்பெனிஸ்க்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரியை நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் யாராவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்ட, என்ன மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கான சஜஷன் என்ன பண்ணலாம், இப்போ நான் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறது மூலிமா எனக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரையும் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு நீங்கள் 6 மந்த்து கோர்ஸ் படிக்கிற மாதிரி நினச்சிங்களேன். ஆனால் என்ன ஒன்று, இங்கே வந்து நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது, அவங்க உங்களுக்கு பே பண்ண போகிறாங்க. இதே தான் சிம்பிளஸ்ட் மேட்ரு, சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணுறது மூலிமா யூ கேன் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியே உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு கிடைச்சா நல்லது தானே. ஸோ இன்டர்ன்ஷிப் இருந்தால் தாராளமாக கிராப் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். அதான் மேக்ஸிமம் நான் இன்டர்ன்ஷிப் பற்றி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பேமெண்ட்டு, ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டை பற்றி ரொம்ப பேசிடுவோம். அதையும் பேசிட்டோன்னா ஒரே வழியாக ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 8,000 9,000 இல்லை 10,000 கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சென்னை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு பஸ்ஸில் நீங்கள் போய் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 1,500 ருபீஸு. ஓகேங்களா. பஸ் பாஸ் நீங்கள் எடுக்கணும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் பிஜியோ இல்லை அவங்க ஹாஸ்டலோ இல்லை வந்து ஃப்ரெண்டோடைய ரூமில் தங்குற மாதிரினா
யூ நீட் டு கெட் ஒரு ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500லேருந்து 6500 வரையும் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8000 to 9000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாங்குகிற ஸ்டைஃபண்டு உங்கள் செலவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நம்மளுக்கு காலேஜ் படிக்கிற வரையுமே நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் எதிர்பார்த்தோம். வேலைக்கு போய்ட்டு நம்ம அதை பேரண்ட்ஸ் கிட்ட இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் தான் கிளியராக கேட்டு உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஷரு, நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிறையா பேர் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் கேட்குறத வந்து கொடுக்காம போகலாம், கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். எனிவே உங்களுக்கு தேவை என்னது, உங்கள் கை காசை போட்டுட்டு நீங்கள் போய் அங்கே நம்ம போய் படிக்க முடியாது இல்லையா? நம்ம ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா? நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வாங்க முடியாது இல்லையா? பிகாஸ் நம்ம எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு நம்ம சம்திங் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா? நம்ம வந்து கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அந்த கம்பெனிக்கு. ஸோ நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை தான் வாங்குகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காஸ்ட் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பேசி நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கணுமே தவிர்த்து அவங்களா வந்து உங்களுக்கு முன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபண்ட் வந்து நீங்கள் தான் கேட்டு வாங்கணும். இவ்வளோ தூரம் எனக்கு கொடுங்க, ட்ராவல் இவ்வளோ தூரம் ஆகுது, பஸ்ஸுக்கு இவ்வளோ தூரம், கிளியராக டிஃபைன் பண்ணுங்கள் ஹெச்ஆர் கிட்ட. ஏன்னா அவங்களும் உங்களை மாதிரி தான், அவங்களும் வேலை தான் செய்கிறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் கஷ்டத்தை அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கிளியராக கேட்டு வாங்குங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை தினமும் கொடுக்குறேன். டிசைன் வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். அடுத்த அப்கமிங் செஷனில் எப்படி வேலை தேடுறது, எப்படி வந்து சென்னை மார்க்கெட்டில் எப்படி வந்து வேலை தேடணும், அப்புறம் என்ன மாதிரி இன்டர்வியூ ஸ்கில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போட போகிறோம். ஸோ அதுக்கான பிளான்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தென் ஸ்டே வித் மீ. பாய்.